ஈழநாதத்தின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றிய சுரேன் கார்த்திகேசு அவர்களால் இனப்படுகொலை போரின் சாட்சியாக இந்த நூல் எழுதப்பட்டது. போரின் சாட்சியம் என்ற நூல் முதலாவதாக கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கனடாவின் வான்கூவரில் வெளியிடப்பட்டது. இரண்டாவதாக இந்த நூல் இந்த மாதம் மே 12ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் வெளியிடப்பட்டது. 2009 மே 17 வரை சுரேன் கார்த்திகேசு முள்ளிவாய்க்காலில் பயணித்த ஒரு ஊடகவியலாளர் ஆவார். பாதுகாப்பு வலயங்களில் ஆரம்பித்து தொடர் விமான தாக்குதல்கள் என முள்ளிவாய்க்கால் மருத்துவமனை அவலங்கள் மற்றும் இறுதி நாட்கள் என 34 தலைப்புகளில் அனைத்தையும் தொடர்ச்சியாக எழுதியிருப்பது மட்டுமல்லாது அதிக அளவிலான நிழற்படங்களையும் ஆதாரமாக இணைத்துள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் திரு ஜெயச்சந்திரன் உரை நிகழ்த்தினார். இந்த நிலையில் இலங்கையில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை ஒத்திகையே தற்போது காசாவிலும் இடம்பெறுகின்றது. இது முள்ளிவாய்க்காலில் பல சம்பவங்களை நினைவுபடுத்துகிறது. இந்த நிலையில் காசாவில் நடைபெறுவது இனவழிப்பே என அமெரிக்காவில் இருக்கும் இளம் தலைமுறையினர் கருத்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிய அவர், இளம் தலைமுறையினர் மத்தியில் தெளிவு பிறக்க வேண்டும் என அந்த வார்த்தைக்கான விளக்கத்தையும் கூறினார். இந்த வேளையில் எந்தெந்த செயற்பாடுகள் இனப்படுகொலை என கருதப்படுகின்றது? மனிதகுழு ஒன்றினை முற்றாக ஒழிக்கும் முயற்சியுடன் அவர்களை முற்றாக அழிப்பதை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் செயற்பாடே இனப்படுகொலை எனப்படுகிறது. ஜெனோசைட் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இனப்படுகொலை என்ற சொல் இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறது. ஜெனோசைட்டில் வரும் முதல் பாதி சொல்லான ஜெனோஸ் என்பது கிரேக்க சொல்லாகும். இது இனம் அல்லது பழங்குடி என்ற பொருள் தருகிறது. சைட் எனப்படும் இடத்தின் சொல் கொல்வதற்கு என்ற பொருள் தருகிறது. இந்த இரண்டும் சேர்ந்தே ஜெனோசைட் என்ற வார்த்தை உருவானது. யூத இன படுகொலையின் போது தனது சகோதரன் தவிர குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இழந்த ரஃபேல் இனப்படுகொலை சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றமாக இனம் காணப்பட வேண்டும் என பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்தார். இதனை அடுத்து 1948 டிசம்பரில் இனப்படுகொலை குறித்த ஐக்கிய நாடு தீர்மானத்தில் இது உள்வாங்கப்பட்டு பின்னர் 1951 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது. ஒரு இனக்குழுவின் உறுப்பினர்களை கொல்வது குழுவின் உறுப்பினர்களுக்கு உடல் மற்றும் உடல் ரீதியாக மோசமான தீங்கினை ஏற்படுத்துவது இனப்படுகொலையாக கருதப்படுகிறது. ஒரு தேசிய இனத்தை அல்லது சமய குழுவை முழுதாகவோ அல்லது பகுதியாகவோ அழிப்பதை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் இனப்படுகொலை என ஐக்கிய நாடு தீர்மானத்தில் வரையறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். சுரேன் கார்த்திகேசனுடைய இந்த நூல் வெளியீட்டிலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகின்றேன், மனநிறைவடைகின்றேன். ஏனென்றால் சுரேனோடு அடிக்கடி கதைப்பது, ஆனால் அவருடைய குரல் தான் எனக்கு பரிச்சயம். நான் நேரில் சந்தித்திருக்கிற போதும் அண்மையில் அவருடைய நூல் என்னுடைய கையிலே கிடைத்த பொழுது, அப்போ அந்த நூலை பார்த்த பொழுது ஏற்பட்ட உணர்வு வந்து சரியான வித்தியாசமாக இருந்தது. அப்படி காரணங்களை நான் சொல்லுவேன். பழமையாக நான் உரையாற்றுவது என்பதை விரும்புவதில்லை. சில விளக்கங்களை கொடுப்பது அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு காட்சி படுத்தல் மூலமாகத்தான் இதை செய்ய விரும்புகிறேன். இந்த போரின் சாட்சியம் என்ற நூலை பற்றி என்னுடைய பார்வையை முன்வைப்பதற்கு முதல் 2 சொற்பிரயோகங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வந்து நரேட்டிவ்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவது. இந்த நரேட்டிவ்ஸ் என்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல்ல எனக்கு தெரியவில்லை. சில தமிழ் தெரிந்தவர்கள் இருந்தால் நல்ல, என்னை விட தமிழ் தெரிந்தவர்கள் இருந்தால் அந்த சொல் கண்டுபிடிக்க முடிந்தால் நல்லது. நான் அந்த சொல்லினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை சொல்லுவேன். நரேட்டிவ்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற சொல் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகின்ற சொல். அதாவது நாங்கள் எங்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் செயற்பாடாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நரேட்டிவ் என்ன என்பதை வைத்துத்தான். அந்த நரேஷன் என்று சொல்லி அறிந்திருப்பீர்கள். நாடகங்களிலே அல்லது எழுத்துத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு தெரியும். நரேஷன் என்று சொல்வது எடுத்துரைப்பது, எடுத்து இயம்புவது, ஒரு விடயத்தை விளக்கமாக எடுத்து சொல்லுகின்ற முறையை நரேஷன் என்று சொல்வார்கள். நாடகங்களை நரேட் பண்ணுவது, கவிதா நிகழ்வுகளில் நரேஷன்கள். ஆனால் அந்த நரேஷன் அல்ல நான் சொல்லுகின்ற இந்த நரேஷன். அதை விட மேலான ஒரு விடயம். அதாவது ஒரு கருத்து நிலையின் ஊடாக இந்த நிகழ்வுகளை புரிந்து கொள்வது. உலகளாக நடக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம், முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், இவற்றை இப்படி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக அரசியலாக இருக்கலாம். அனைத்தையுமே நரேட்டிவ்ஸ் ஊடாக, நரேட்டிவை விளங்கினால்தான் நிகழ்வுகளை, போக்குகளை எல்லாத்தையுமே கணிப்பிட முடியும்.
அப்ப அந்த நரேட்டிவ் என்பதற்கான தமிழ் சொல் என்ன என்ற சிந்தனைகளை பார்க்கும்போது எடுத்துரைப்பு பொருத்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல நாடகங்கள்ல தான் அது பொருத்தமாக இருக்கிறது. நரேஷன், கெடுத்தியம்பல், நோக்குநிலை, பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, பொருத்தமாகப்படவில்லை. எண்ணப்பாடு அது ஒரு போன போக்கிலே எழுதி விட்டு போகின்ற விடயம் மாதிரி சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த தமிழ்ல சரியான சொல்ல கண்டுபிடிக்க முடியவில்லை. நரேட்டிவ்ஸ் என்கின்ற அந்த அந்த பொருள். ஆகவே நரேட்டிவ் என்று சொல்வது என்ன என்பதை நான் சில உதாரணங்கள் ஊடாக விளங்கப்படுத்துகிறேன். ஒரு உதாரணம் முள்ளிவாய்க்காலோடு சம்பந்தப்பட்ட உதாரணம். எங்களுடைய இந்த செய்திகளை வெளியிலே ஒளி உலகத்துக்கு கொண்டு வருகிற வேலையிலே வன்னியிலே மிகவும் சிரமமான சூழலுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் தமிழ்நெட்டுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார். ஈழநாதம் பத்திரிகையிலிருந்து தான் அவருடைய பயணம் ஆரம்பமாகி உள்ளது. சுரேனுடைய நண்பருக்கும் கூட இந்த புத்தகத்திலே எல்லாம் வரை பற்றி இருக்கிறது. அவர் உங்களுக்கு தெரியும், சிவராம், மாமேந்தர் சிவராம் தமிழ்நெட்டோடு வேலை செய்தவர், ஆசிரியர் முகாமில் இருந்தவர். அவர் கொல்லப்படுகின்றார். அவரை கொல்ல முதலங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்ற அந்த ஏக்கங்களுக்கு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு விடயம் இந்த எங்களுடைய வன்னி செய்தியாளருக்கும் நடக்கப் போகிறது என்ற பயத்தினாலே நாங்கள் நிறைய வேலைகள் பார்த்து கொண்டிருந்தோம் அவரை காப்பாற்றுவது. அப்படி காப்பாற்றி அவர் ஏதோ வகையில தன்னுடைய முயற்சியாலேயே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார். தமிழ்நாட்டிலிருந்து அவரை நோர்வேக்கு கொண்டு வருவதற்கு ஊடக நிறுவனங்கள், ஊடகத்துறை சார்ந்த உலக நிறுவனங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அவருடைய குடும்பத்தினரை நோர்வேக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது சாட்சியம் சொந்தமான ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. ஒரு பிரபல மேற்குலக ஊடகவியலாளராக இருந்தவர் இப்போது மனித உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற விடயத்திலே தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர். அவர் எங்களை சந்திக்கிறார் நோர்வேயிலே. இப்படி லோகீசன் போன்ற நிறைய வங்கியிலிருந்து வந்த முன்னாள் போராளிகள், பெண் போராளிகள், வேறு விதமானவர்களை எல்லாம் நான் சந்தித்து கதைத்து அந்த சாட்சியங்களை, இந்த விடயத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தோடும் அந்த கதைக்கின்ற பொழுது இந்த செய்தியாளருடைய மனநிலையை, அந்த நரேட்டிவ், எங்களுடைய நரேட்டிவை நான் அவருக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு தகவலை சொல்லுகின்றேன். இந்த தகவலை சொன்னதுக்காக பிறகு நான் மனம் வருத்தியிருக்கிறேன். அதாவது ஆட்சேர்ப்பு, கட்டாய ஆட்சேர்ப்பு நடந்து கொண்டிருந்தது வன்னியிலே. அந்த கட்டாய ஆட்சேர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஊடகவியலாளர், உயரமானவர், மெல்லியவர், அவர் எனக்கு சொன்னார், நான் எல்லாம் செய்துவிட்டேன், உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லி எல்லாம் செய்து பார்த்து விட்டேன். நான் இப்ப இந்த ரோட்ல 500 மீட்டர் ஒரு இடத்துல நின்று ஆட்சேர்ப்பு செய்கிறார்கள். அவர் வர சொன்னா நான் போய்விடுவேன். அவருடைய கையில சேட்டலைட் போன், உலகத்துக்கு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த ஒரே ஒரு ஊடகமாக ஆங்கில மொழியிலே இயங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய போன் வைத்துக் கொண்டுதான் இந்த செய்திகளையே கொண்டு வருகிறோம் வழியில். அவர் எனக்கு சொல்லுகிறார், அண்ணன் நான் எல்லாம் செய்து பார்த்து விட்டேன், நீ அதையும் செய்கிறேன். அவருடைய மனநிலை என்ன, அந்த மனநிலை இப்படி அவருக்கு இருந்தது என்பதை நான் இந்த மேற்கு நாட்டு ஊடகவியலாளருக்கு சொல்லுகிறேன். சரிதானே? பிறகு அந்த லோகீசன் என்னுடைய செய்தியாளர், அவரை நேர்காணல் கண்டு கட்டுரை அவருடைய புத்தகத்திலே தொகுப்பிலே வருகிறது, கட்டுரை வருகிறது. அந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், இந்த ஊடகவியலாளரை நான் முந்தி வன்னிக்கு போன பொழுது சந்தித்திருக்கிறேன். மிகவும் திறமையான ஒரு பையன், திறமைசாலி, இப்படியான ஒருவர். இவரை அநியாயமாக பலிக்கடாக்க முயற்சி நடைபெற்றது. இப்படித்தான் பலிக்கடாக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு திறமைசாலி பலிக்கடாக்க. அப்ப நான் சொன்ன விடயம் என்ன, அந்த ஊடகவியலாளனாக இருந்தவருக்கு என்ன மனநிலை இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அவர் அந்த நரேட்டிவை மாற்றுகிறார். என்ன மாதிரி மாற்றுகிறார் என்றால், திறமைசாலிகளை எல்லாம் அநியாயமாக பலிக்கடாக்கினார்கள். அப்போ புலித்தவனோடு அவர் அடிக்கடி உரையாடுகிறார். கடைசி நிமிடம் வரை உரையாடிய ஊடகவியலாளர்கள் அவர் ஒருவர். புலித்தவனை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறது. அதில் எழுதுகிறார், எந்த நேரமும் சிரித்தபடி எல்லா விடயங்களையும் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்து
கதைத்து பேசிக் கொண்டிருந்தார். அநியாயமாக செத்து போனார். தான் என்ன சிரித்தபடியே செத்து போனார், சிரித்தே செத்து போனார் என்று சொல்லி அவருடைய அந்த இதை குறைத்து வேறு விதமான நெரேட்டிவ் கொண்டு போகிறார். அதாவது இந்த பலிக்கடை ஆக்குகிறார்கள், இப்படியாக பலியிட்டார்கள், இப்படியெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு விடயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்ற தொனி பெறக்கூடிய மாதிரி இந்த சாட்சியங்களை அவர் பதிவு செய்கிறார். இவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற உலகளாக இருக்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய விஷயத்துக்காக உலகத்திலே சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நான் பெயரை சொல்லவில்லை, பலருக்கு புரிந்திருக்கும் யாரை நான் சொல்லுவேன், பெண்மணி. அப்போ அவர் அந்த நெரேட்டிவை மாற்றி விடுகிறார். இந்த லோகிசன் எங்களுடைய செய்தியாளர் அவர் என்னத்தை சொன்னார் என்பது அவருக்கு தெரியும், நான் என்னத்தை சொன்னேன் என்பது அவருக்கு தெரியாது. அவருக்கு எழுதப்பட்ட கட்டுரை வருகிறது ஆங்கிலத்திலே. இவர் தமிழ் ஊடகவியலாளர், தமிழ் தான் செய்தி, ஆங்கிலம் அவருக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ள மாட்டார். அப்போ அந்த கட்டுரை பார்த்தால் அந்த கட்டுரையில் இருக்கிறது, இப்படியான ஒரு திறமைசாலியை பலிக்கடாக இவர் அட்டாய ஆட்சியத்துக்கு பலியாக இருந்தார் என்ற மாதிரி எழுதி அவர் ஒரு பிழையான அபிப்பிராயத்தை உருவாக்குகின்ற முறையில் இந்த நரேட்டிவை எடுத்துக்கொண்டு போகிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பிறகு சொல்லப்படுற விஷயம் எங்களுடைய நோக்கு நிலை, எங்களுடைய எண்ணப்பாடு, எங்களுடைய கருத்து நிலை, இந்த நரேட்டிவை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இரவலாக வேறாக கொடுத்து விடக்கூடாது. எங்களுக்காக நீதி கேட்கின்றோம், எங்களுக்காக நீதி எடுத்து வருகின்றோம், தமிழர்களுடைய நடந்த அநீதிகளுக்கெல்லாம் நாங்கள் நீதி தேடி தருகிறோம் என்று எங்கள் சார்பாக எங்களுக்கு கதைப்பது போல கதைக்கின்றவர்கள் எங்களுடைய நரேட்டிவை திருடி செல்கிறார்கள், திருடி அதை மாற்றி விடுகிறார்கள், எங்களை அறியாமலே மாற்றி விடுகிறார். எத்தனையோ முன்னே நான் போராடிகள், எத்தனையோ பெண் போராடிகளுடைய சாட்சியங்களிலே சொற்கள் மாற்றப்பட்டன. இன அடிப்பென்று அவர் சொன்ன சொற்கள் உண்மையுமே இடம்பெறவில்லை. விடுதலை புலிகளை தலைமை தவறு விட்டதா என்று மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்டு, சில தவறு அன்றைக்கு இருந்திருக்கலாம் சொன்னதை பெரிதுபடுத்தி அவர்களே சொல்கிறார்கள் தவறு நடந்தது என்று அந்த நரேட்டிவ் போகிறது. இப்படியான உலக சூழலிலே நரேட்டிவ் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கான தமிழ் சொல்லி நான் கண்டுபிடிப்போம். இண்டிபெண்டன்ட் என்று இன்னொரு சொல்லியிருக்கிறது. இதுவும் தமிழிலே கொஞ்சம் சரியான தமிழ் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சுயாதீனம் என்பது வடமொழி சொல், சுயாதீனம் தான். இண்டிபெண்டன்ட் என்பது சரியான தமிழ் சொல் எனக்கு தெரியத்தக்கதாக, ஆனால் தமிழ் இல்லை. சுயாதீனம் என்பது வடமொழி சொல். பக்க சார்பின்மை என்பது நாங்கள் எதிர்மறையாக சொல்கிறோம், சுயாதீனம் என்கிறது நேர்மறையாக சொல்கிறோம். அப்போ தங்கீராமை அதுவும் எதிர்மறையாக தான் சொல்கிறோம். தற்சார்பு என்றது கொஞ்சம் வேறு கருத்து இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனுடைய இந்த இண்டிபெண்டன்ட் என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இண்டிபெண்டன்ட் நான் விளங்கப்படுத்துறது இல்லை. சுயாதீனமாக ஒரு விஷயத்தை முன்வைப்பது, சுயாதீனமாக செயல்படுவது. அதனுடைய அர்த்தம் நடுநிலை என்றால் விடுதலை புலிகளுக்கும் அரசு தரப்புக்கும் வேறு தரப்புக்கும் இடையில நிற்கின்ற நடுநிலை என்று நான் சொல்கிறேன். எங்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு பக்க சார்பு நிலை இருக்கிறது. அந்த பக்க சார்பு நிலை இருக்கின்ற பொழுதும் சுயாதீனமாக இருக்க முடியும். அந்த இடத்திலே தான் சுரேன் வருகிறார், தங்களுடைய லோகிசன் வருகிறார், இப்படி ஊடகவியலாளர்கள் பல பேர் வருகிறார்கள். இந்த சுயாதீனமாக இருந்தவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், அவர்கள் இந்த சாட்சியம், அவருடைய சாட்சியத்துக்கு மிகவும் பெருமையானது. அவர்கள் இந்த நரேட்டிவை சரியாக சொல்ல வேண்டும், அதை சொல்லுகின்றார்கள். அந்த கையாளப்படாமல் அந்த நரேட்டிவை சரியாக கொண்டு வருகின்ற வேலையை எங்களுடைய சுரேன் செய்திருப்பதை நான் உங்களுடைய புத்தகத்தை பிரட்டி பார்த்து நான் உங்களுக்கு உதாரணங்களோடு காட்ட இருக்கிறேன். பிரட்டி பார்த்த பொழுது என்னால் உணர முடியும், அந்த கனவியை உணர முடியும். ஒரு சிறுவனாக, ஒரு இளைய ஊடகவியலாளராக, அவர் சொல்கிறார் லே அவுட் செய்கின்றவராக தான் அவர் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய 7 நாள் பத்திரிகையிலே. லே அவுட் செய்கின்ற வடிவமைப்பாளராக ஆரம்பித்து படப்பிடிப்பாளராக மாறி செய்தியாளராக வந்த அவர் செய்திருக்கின்ற இந்த வேலையினுடைய கனவி ஒரு அளவுகோலாக இனி வரப்போகின்ற நூல்களுக்கே ஒரு அளவுகோலாக ஆரம்பக்கூடியாக இந்த நூல் இருக்க போகிறது. நான் அதுக்கான விளக்கங்களை சொல்லுகிறேன். அதனால்தான் இந்த நரேட்டிவை சுயாதீனமாக அவர் இருந்து செயல்பட்டதனால் அந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு,
அந்த குழு இந்த குழுக்குள்ள போகாமல் எந்த ஒரு என்ஜிஓ, இந்த மேல இருக்கிற நெரேட்டிவ் வந்து என்ஜிஓ ஃபண்ட், என்ஜிஓன்னு சொல்லி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கூட பெருந்தொகை நிதியை கொண்டு வைத்துக் கொண்டு எங்களுக்கு உங்களுக்கு அசைலம் அகதி அந்தஸ்து தருகிறோம், நீங்கள் சாட்சியம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு சில நல்ல விடயங்கள் செய்வதாகலாம் சொல்லி எங்களுடைய சாட்சியங்களை எடுத்து எங்களுடைய விடயங்களை எடுத்து அந்த நெரேட்டிவை திருடி கொண்டு போகின்ற, மாற்றி அமைத்து எங்களுடைய அரசியலையே மாற்றி அமைத்து விடுகின்ற அந்த வலைக்குள்ளே நிறைய பேர் மாட்டிவிட்டார். நிறைய பேர் மாட்டி அதில் சீரழிந்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் சொன்ன சாட்சியங்களை அவர்கள் எப்படி அந்த நெரேட்டிவை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை கூட இவர்கள் உறுதிப்படுத்தி வாசித்து பார்க்கவில்லை. நல்ல நோக்கில் தானே அவர்கள் எல்லாம் மன்னங்களிடம் கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் சாட்சியம் கொடுத்திருக்கிறோம் என்று நினைத்துவிட்டு மொழிபெயர்ப்பாளர் இருப்பார், எங்களுக்கு ஆங்கிலமும் விளங்காது, நாங்கள் எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்க இவர்கள் சொன்ன அந்த நெரேட்டிவ் அங்கே மாறி இருக்கு. ஒரு சொல்லிலே மாறும். இந்த லோகிசனை பற்றி எழுதின கட்டுரையிலே மிகவும் தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அந்த ஒரு வசனம், அதான் நான் சொன்னேன், நான் அதை ஏன் சொன்னேன் நான் கவலை, நான் சொன்ன விடயத்தை அவர் சொன்னது போல எழுதுகிறார், அதுவும் நெரேட்டிவை மாற்றுகிறார். பலிக்கடா ஆக்க இருந்தார்கள். அப்ப அந்த முழு கட்டுரையை வாசிப்பவருக்கு போகின்ற கருதுகோள் என்னவென்றால், இவர்கள் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு போராட்டத்தை செய்தார்கள், அதுக்கு அர்த்தம் இல்லாத பலிக்கடாக்களாக மக்களை பலியிட்டார்கள், இப்படியான கருத்து தான் வருது. ஆனால் இவர்கள் சொன்னவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் சாட்சியம் கொடுத்து விட்டோம், எங்களுடைய விஷயத்தையே வழியை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம், இதெல்லாம் போய் எங்களுக்கு மனித உரிமையிலே எங்களுக்கு ஏதோ தீர்வு பெறப்போகிறது என்று சொல்லி இவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறார்கள். நல்ல நோக்கத்தோடு ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாற்றப்படுவதே தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார்கள். பல வைத்தியர்கள், பல முன்னாள் போராளிகள் இப்படியான சாட்சியங்களை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தபடியால், சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருந்தபடியால், அவர் நான் என்ன சொன்னேன் அதை சரியாகத்தான் இவர் எழுதியிருக்கிறார் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை கதை அனுப்புகிறார். அப்போ நான் பார்த்த பொழுதுதான் இந்த பலிக்கடா விஷயம் தெரியுது. உற்று சொல்லு, உற்று வசனம், முழு கட்டுரையினுடைய அடிநாதத்தை மாற்றி விடுகிறார். இதை நாங்கள் சமாளிக்க முடியாது என்று அவர் சொல்லி, இந்த நோக்கத்திலே சொல்லப்படவில்லை அந்த விடயம் அவருக்கு என்று சொல்லி அந்த அகற்றப்பட்டு தான் இந்த விடயம் வந்தது. ஆகவே அந்த கட்டுரை சரியாக வந்திருக்கிறது. இது நான் நடந்த கதையை தான் சொல்லுகிறேன். இதே போல கதைகள் சுரையரிடம் இருக்கிறது. இந்த நெரேட்டிவ் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது. அதை இண்டிபெண்டாக சுயாதீனமாக இருந்து சொல்வது என்பது முக்கியம். இதற்கு பிறகு நாங்கள் நூல் விஷயத்துக்கு போவோம். களச்சிந்தியாளராக ஒளிப்பட பிடிப்பாளர் என்று தன்னை அவர் சொல்லுகின்றார். புகைப்பட பிடிப்பாளர் என்றுதான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ஒளிப்பட பிடிப்பாளர், போட்டோ எடுப்பவர் சுரேன் கார்த்திகேசு இன அழிப்பு போரின் சாட்சியம் என்று இந்த நூலுக்கு பெயர் இருக்கிறார். இந்த இன அழிப்பு போர் என்பது எங்களுடைய நெரேட்டிவ், எங்களுடைய நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவை போர்க்குற்றங்கள் இரண்டு தரப்பும் செய்தன என்று மாற்றுவது நான் சொன்ன அந்த மனித உரிமை, அந்த ஊடகவியலாளர் பெண்மணியின் தேவை. அவர்கள் என்ஜிஓ பெரிய வேறு திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கான கொடுப்பனங்கள் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது செய்கிறார்கள். எங்களுடைய வளங்கள் சரியாக இப்படியான வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் எங்களுடைய கட்டமைப்பு இருக்கிற பொழுது சுயாதீனமாக இருந்து இப்படியான வேலைகளை செய்வதற்குடைய பணி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதிலே புத்தகத்தின் மட்டையிலே போரின் சாட்சியம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் புத்தகம் முழுவதுமாக அடிநாதமாக இன அழிப்பு போரின் சாட்சியம் என்ற கருத்தினை எடுத்துத்தான் அவர் அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார். இதிலே ஒரு பந்தி இருக்கிறது, இது அனைவரும் பார்க்க வேண்டியது. அன்பான வாசக உறவுகளே, இலங்கை இராணுவத்தினரின் தாக்குதல்களில் உங்கள் உறவுகளை இழந்தவர்களோ அல்லது நேரடியாக பாதிக்கப்பட்ட அனுபவங்களை உடையவர்களோ இந்நூலிலே வாசிக்க வேண்டாம். இந்த கதைகளை எழுதும் போது ஏற்பட்ட மரண வலி உங்களுக்கும் ஏற்படக்கூடாது. யார் பார்த்தவர்கள், ஏற்கனவே வண்டியில் நின்று இதையெல்லாம் நேரே பார்த்து வந்தவர்கள் இதை வாசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் தான் 14 வருடங்களாக அதை மீள மீள அசை போட்டு தன் மனதுக்குள்ளே சிந்தித்து எதை எழுத வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து எழுதுகின்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த அவலம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. இது உளவியல் ரீதியான இன அழிப்பு, சைக்காலஜிக்கல் ஜெனோசைட் என்று சொல்லுவோம். அதற்கு நீங்கள் உள்ளாகாமல்
நான் எடுத்த படங்களையே திரும்ப திரும்ப பார்த்து இடங்களை உள்ள நினைவுபடுத்தி கதைகளை நினைவுபடுத்தி எழுதிய கடந்த 14 ஆண்டுகள் தான் என்னுடைய வாழ்க்கையின் நரக பகுதியாகும். அவர் வன்னியில் இருந்ததோ, காயப்பட்டதோ, சிரமத்துக்குள்ளானதோ, முகாமுக்குள் சென்றதோ, தப்பி கஷ்டப்பட்டு உலகெல்லாம் அலைந்து திரிந்து வந்து சேர்ந்ததோ நரக பகுதி அல்ல. அதை மீள இறை அசை போட்டு அதை எடுத்து வடிவில் கொண்டுவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்ட அந்த விடயம்தான் தன்னுடைய நரக பகுதி என்று அவர் சொல்கிறார். எனக்கு மனதுக்குள் இருந்த இறுதி போர் இடம்பெற்ற இன அழிப்பு சம்பவங்களில் ஒரு பகுதியை வெளியிடுவதில் மனம் ஆறுதல் அடைகிறது. காலம் என்னை பல நினைவு சம்பவங்களை மறக்கடிக்க செய்யும் முன்னர் இந்த நூலினை வெளியிட உதவிய அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது நரேட்டிவை, தன்னுடைய நரேட்டிவை கொண்டு வருகின்ற ஒரு ஊடகவியலாளனாக அவர் உண்மையை பேசுகின்ற ஒரு அனுபவத்தின் மூலம் அழைத்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இதிலே இன்னும் ஒரு விடயம் வந்து, குற்றங்கள் சர்வதேச குற்றம் அல்ல, சர்வதேச குற்றங்களிலேயே கடுமையான குற்றம் ஜெனோசைட். அதுக்கு அடுத்த நிலையிலே கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, போர் குற்றம் 3வது நிலை. அதற்கும் கீழே தான் எத்னிக் கிளென்சிங் என்ற இன சுத்திகரிப்பு. ஆகவே இந்த விடயங்களை அறிந்தவராக இவர் ஒரு படப்பிடிப்பாளராக இருந்திருக்க வாய்ப்பில்லை. வண்டியில் இருக்கிறோம் அங்கே ஒரு சிறுவனாக, ஒரு இளையோராக அவர் வந்து தன்னுடைய வேலையை செய்வதை கவனம் வைத்திருப்பார். இதெல்லாம் அனுபவித்ததை மீட்டு பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களை அவர் அறிய முற்படுகிறார். இவற்றின் வரைவிலக்கணங்களை பற்றி பார்க்கிறார். இந்த எந்த குற்ற வகைக்குள்ளே போகிறது, நரேட்டிவை தன்னுடைய கையில் எடுக்கிறார். அதற்காக படிக்கிறார். தனக்கு விளங்காத விடயங்களை படித்து அதை புரிய முற்பட்டு இந்த நூலை முன்வைக்கிறார். அது வந்து இந்த நூலை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கான வேறு தடைகள் நிறைய இருக்கிறது. இந்த நூலை அவர் கொண்டு வருகின்ற பொழுது இறுதி நாட்கள், இறுதி போர் என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகிறார். அதில் வந்து 6 மாதங்களுக்குரிய அந்த ஸ்னாப்ஷாட் மாதிரி அந்த படங்களை போட்டு அதை விளக்கத்தை கொடுத்து மிக இலகுவாக பாரதமாக பல பக்கமாக எழுதக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக தெளிவாக அதே கனதியை கொடுக்க, அதை விட கூட கனதியை கொடுக்கக்கூடிய முறையிலே இந்த வடிவமைப்பையும் அவர் செய்திருக்கிறார் அந்த நூலிலே. இதில் பார்த்தீர்கள் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளின் பகுதியில் இருக்கின்ற தளபதிகள், தலைவர்கள், சிங்கள அரசியல் பக்கத்தில் இருக்கின்றவர்கள், இப்படி தளபதிகள் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு இன்ஃபோகிராபிக் என்று சொல்லுகின்ற முறை அந்த கலையின் ஊடாக இலகுவாக விளங்கப்படுத்தலாம். அது வந்து ஒரு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதே போல இந்த சேஃப் சோன் என்று சொல்லப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் கடைசி அந்த ஸ்ட்ரீட் பண்ணி சொல்கிறார்கள், காசா ஸ்ட்ரீட் பண்ணி சொல்கிறார்கள். அதே போல எங்களுடைய இடத்தை காட்சிக்குட்படுத்துகிறார் வரைபடத்தினூடாக. அப்ப லொகேஷன், எந்த இடம், தெளிவான ஒரு புரிதல் வர வேண்டும். இன்றைக்கு நான் இஸ்ரேல் விடயத்தை பார்க்கிற பொழுது, பலஸ்தீன் விஷயத்தை பார்க்கிற பொழுது, மெப்பை உக்ரைன் போர் என்றாங்க, நான் மெப்பை போய் ஸ்டடி பண்ணுறோம். இதுதான் எங்களுக்கு விளங்கும். இது வந்து எங்களுடைய இளைய தலைமுறைக்கும் எங்களுடைய தமிழ் புலம்பெயர்ந்து இருக்கின்ற பலருக்கும் கூட தெளிவான விளக்கம் பெறக்கூடிய முறையில் இந்த மெப்பை போட வரும். அதாவது ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது அந்த செய்தி எங்கே நடைபெற்றது என்ற மனப்படத்தை உங்களால் வாசகரால் எடுக்க முடியாது விட்டால் இந்த செய்தி வெற்றி அளிக்காது. இது செய்தி ஜேர்னலிசத்தில் உள்ள அடிப்படையான சில விடயங்கள். அதே போல இந்த விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது தெளிவாக அதை கொண்டு வருகிறார். இந்த வரைபடங்களுடைய முக்கியத்துவத்தை பலர் புரிந்து கொள்வதில்லை. பலர் வந்து பக்கமாக எழுதியிருப்பார்கள், இடைக்கிட படங்களை போட்டிருப்பார்கள், பழைய புத்தகம் எழுதுகிற முறை. இந்த முறையிலே எங்களுடைய நரேட்டிவை கொண்டு போக முடியாது, அது போய் சேராது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூகம் இங்கே கூட இப்போ நான் பேசுகின்ற பொழுது கூட சில பேர் போனை பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அப்படி சமூக வலைத்தளத்திலே 30 செகண்டுக்குள்ளே பார்த்து விட்டு போய்விடுகின்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது பக்கமாக எழுதுகின்ற விடயங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறார். ஆகவே அதை மிக தெளிவான முறையிலிருந்து மருத்துவமனைகள் தாக்குதலுக்கு உள்ளாயின. அது எங்கெங்கே இருந்தது அந்த மருத்துவமனைகள் என்பதை வந்து விளக்கமாக ஒரு படத்தை மனக்கண் முன்னே நிப்பாட்டுகின்ற விடயத்தை அவர்கள் இந்த நூலிலே செய்திருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் இருந்து இராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற வரைபடம்.
அது எப்படி நடந்தது என்பதை அங்கே படம் மூலமாக காட்டியிருக்கிறார். இதே போல இந்த நந்திக்கடல் லகூனை சுற்றி இருக்கின்ற இது இன்று அவர் அன்றைய கதையை சொல்லுகின்ற பொழுது திடீரென்று இன்றைய சூழலை விவரித்து இப்பவும் இப்படித்தான் இருக்கிறது. இதுதான் நெரேட்டிவ் என்று நான் சொல்கின்ற விடையே. நெரேட்டிவ்ல பல விதமான நுட்பங்கள் இருக்கிறது. எப்படி அதே டிஸ்கிரிப்டிவான நெரேட்டிவ், ஹிஸ்டாரிக்கல் நெரேட்டிவ், அப்படி என்று முன்னுக்கு பின் நேரத்தில் பயணித்து சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்தோ அறியாமலோ வடிவாக கையாண்டிருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், இவ்வளவு காலம் வந்த பல புத்தகங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த புத்தகங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எழுத்து ரீதியாக கனதியாக இருந்தால் கூட அதன் விளைவு கனதியாக இருப்பதில்லை. ஆனால் இந்த நூலிலே அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய புதிய ஒரு ஒரு தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது நான் 1, 2, 3 அப்படி 10 இதாக வருகிறது. இது ஒரு இன்ஃபோகிராஃபிக் என்று சொல்லுகின்ற முறை வரைகலையிலே அவர் அதை செய்திருக்கின்றார். எப்படியான தாக்குதல்களை அவர் புரிந்தார்கள் என்பதை விளங்கப்படுத்துகிறார். இது எழுத்து மூலமாக விளங்கப்படுத்தி இருப்பார். ஆனால் எழுத்து மூலமாக விளங்கப்படுத்துகின்ற பொழுது இதையெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. படத்தில் சொல்லிவிட்டு இதுக்கு அப்பாற்பட்ட விடயங்களுக்கு அவர் போகிறார். அதே போல தான் பணிபுரிந்த தன்னோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்களாக கொண்டு வருகின்ற பொழுது தான் வேறு சில பத்திரிகையை பற்றி தெளிவாக முன்வைக்கின்ற விடயத்தை அழகாக முன்வைக்கின்றார். அதாவது அந்த பத்திரிகை காரியாலயத்தினுடைய ஜெயந்தி நகரில் இருக்கின்ற அந்த படம், இப்படி ஒரு படம் இப்ப ஒரு போடாவிட்டால் இன்னும் 25 வருடத்துக்கு பிறகு இருக்காமலே போய்விடும், அது கிடைக்காமலே போய்விடும். அப்படியான முறையில் அவர் அதை காட்சிப்படுத்துகிறது. அவர் படப்பிடிப்பாளராக இருந்திருக்கிறார். படப்படங்களும் கூடாக செய்தியை பார்த்திருக்கிறார். எங்களுடைய நெரேட்டிவை படங்களும் கூடாக பார்த்து அதை அசை போட்டு அதை முன்வைக்கின்ற பொழுது இப்படியாக அவரை அறியாமலே அவர் அப்படி செய்ய தூண்டப்பட்டிருக்கிறார். அதான் அவருக்குள்ள இருந்து இயக்கி இருக்கிறார். அந்த இதுல இந்த அச்சடித்த இயந்திரம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறார். கைவிடப்பட்ட இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு கதை, ஒரு சம்பவத்துக்கு பின்னால் இப்ப ஒரு படத்தை பார்த்து படமாக அச்சு இயந்திரம் கைவிடப்பட்ட நிலை என்று போறதை விட இதுக்கு பின்னால் இருக்கிற கதையை அவர் சொல்லுகிற பொழுது அந்த படத்துக்கு கதை வருகிறது. இதுதான் அந்த நெரேட்டிவ் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற விஷயம். இப்படி சொல்லுகின்றவர் இப்ப தற்காலத்து நிலைமைக்கு வந்ததை போல பிற்காலத்துக்கும் போகிறார். முள்ளிவாய்க்காலுக்கு முற்காலம் கிளிநொச்சியிலே ஒரு இராணுவ வீரன், விடுதலை புலிகளுடைய தாக்குதலில் அவர்கள் எடுத்த படம். ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய இங்கே வைத்திருந்த ஒரு படம். அதுல தாங்கள் ஒரு தமிழருடைய தலையை கொய்து கையில வைத்திருக்கின்ற காட்சி. அது பெருமையாக தங்களுக்குள்ளே அவர்கள் ஒரு புரோபி மாதிரி வச்சிருந்திருக்காங்க. காணாமல் சாதாரண அந்த மனிதன் யார் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த செய்தி படங்கள் முந்தி வந்த பொழுது நானே அடிக்கடி இந்த படத்திலே தலை கொய்யப்பட்டவர் யார், அவருடைய பெயரை அறிய முடியுமான்னு நானே தேடி தோற்றிருக்கிறேன். ஆனால் சுரேன் கார்த்திகேயன் தன்னுடைய புத்தகத்திலே அவருடைய பெயரை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அந்த படத்துக்கு கதை வந்திருக்கிறது. அந்த மனிதன் யார் என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் யார், இவர் ஏன் இப்படி செய்யப்பட்டார், ஏன் இப்படி காணாமல் ஆக்கப்பட்டார், என்ன நடந்தது என்ற விடயங்கள் அங்கே வருகிறது. அப்படி இந்த நூல் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. கால அடிப்படையிலே விமானப்படை முதலில் தாக்குதல்களை செய்து அந்த வன்னி பெருநிலப்பரப்பை இராணுவ அடுத்த கட்ட நகர்வுக்கு தயார்படுத்துகின்ற தாக்குதல்களை அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதையெல்லாம் அவர் காட்சிப்படுத்துகிற முறையிலே இந்த விடயங்களை கொண்டு வருகிறார். இதுல தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டு என்ற விடயத்தை இவர்கள் நேரே போய் பார்க்கிறார்கள். முதல் கொத்துக்குண்டு அடிக்கப்பட்ட இடத்துக்கு இந்த 2 ஊடகங்கள் லோகிசனும் போயிருக்கிறார், இவரும் போயிருக்கிறார். அந்த போன சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அவருடைய உணர்வு எப்படி இருந்தது, அதை எப்படி அவர்கள் பார்த்தார்கள் என்ற விடயங்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறது. கொத்துக்குண்டு தாக்குதல் அதிகாலை இந்த நடந்த விஷயங்களை எப்படி போட்டிருக்கிறார். அதுல இந்த எப்படி 15 நிமிடங்கள் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் அனுப்பப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தது, இரவுகளால் காரணம் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், உழவனூர் என்ற கிராமத்துக்கு போகிறோம் என்றதெல்லாம் எழுதியிருக்கின்றார், படம் நடித்திருக்கிறார், பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அவரையும் அவர் அங்கே குறிப்பிடுகிறார்.
தான் கண்ட வரதராஜன் அப்படி இருந்தார், என்ன மாதிரி செயல்பட்டார். அப்படி பெயர் போனவர்கள், பத்திரிகை தனக்கு ஆசிரியராக இருந்தவர், தன்னோடு செயற்பட்ட ஊடகவியலாளர், இப்படியானவர்களை மட்டும் அவர் சொல்லிவிட்டு போகவில்லை. அதுதான் அடுத்து பார்க்க போறோம். தாதியர் கஜேந்திரியின் சேவை அளப்பரியது. அவர் கண்ட விடயங்களை தெளிவாக அதில் கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு சிறுவன், இவரோடு பழகிய ஒரு சிறுவன் கொல்லப்படுகின்ற பொழுது அவர் எப்படி அந்த பையனுக்கு இன்றைக்கு அந்த ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. சங்கர் என்ற அந்த பையன் அவர் பழகிய விடயங்கள் எல்லாம் எழுதியிருப்பார். இப்படியான ஒரு முறையிலே இதுல என்ன மனதை கூட கவர்ந்து அவர் எழுதியிருந்த முறை வந்து இந்த மகேஷ் அண்ணர் என்பவரை பற்றி. இந்த மகேஷ் அண்ணர் என்பதை நாங்கள் அறிந்ததில்லை. இவர் இந்த இளநாதம் பத்திரிகை மக்கள் கையிலே போக வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் மிகுந்த சிரமம் எடுத்து அங்கே செயற்பட்ட ஒருவர் இறுதி வரை செயற்பட்டிருக்கிறார். அவரை பற்றி அவருடைய படத்தை போட்டு இன்றைக்கு அவருக்குரிய அந்த இதை அங்கே பதிவு செய்திருக்கிறார். இப்படியாக தான் கண்டவற்றை எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு கதையாக கொண்டு வருகின்றவர். இந்த நெரட்டிவ் என்ற விடயம், நாங்கள் இந்த உலகளாவில் நடக்கின்ற நெரட்டிவை பற்றி தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை கையாண்டார்கள் புத்தகத்தில். முக்கியமாக இந்த இலங்கை அரசு வந்து தன்னுடைய பாராமிலிட்டரி என்று சொல்லப்படுற துணை ராணுவ குழுக்களை வைத்து மக்களுக்குள்ளேயும் சில துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. அதையெல்லாம் வெளியில சொல்றது வந்து விடுதலை புலிகளும் சுட்டார்கள் சொல்லி எல்லாம் சாட்சியம் கொடுத்தவர் கூட இருக்கிறார்கள். சில பேர் அப்படி நம்பினவர் கூட இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறு நடந்தன, இதை சொன்னால் கூட அந்த சாட்சியத்தை சேகரிப்பவர்கள் எழுதுவதில்லை என்றால் அதை அப்படியே விட்டு போய்வார். இது இவர்கள் பிரச்சாரமாக சொல்லுகிறார்கள், தங்களை பற்றி நல்லா சொல்லுகிறார்கள் என்று போய்விடுவார்கள். ஆனால் அப்படி போகின்ற பொழுதுதான் அந்த நெரட்டிவ் மாறும். அப்ப இந்த விடயத்தை அவர் எப்படி நடந்தது என்பதற்கு ஆதாரங்கள் முன்வைக்கின்றார். அதுல வந்து ஒரு நேர்காணலை செய்திருக்கின்றார். அவர் கண்டவர் சொல்கிறார், அங்கே நின்றவர்கள் பிறகு இராணுவத்தோடு சேர்ந்து வேறு விதமாக செயல்பட்டதை பார்த்த பொழுதுதான் தங்களுக்கு விளங்கியது இவர்கள் துணை இராணுவ குழுவினர் ஏற்கனவே உள்ளுக்கு வந்து நின்று இப்படியான செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிலே வந்து மிக முக்கியமாக இது வந்து ஒரு ஆழ ஊடுருவும் படை அணி, இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆழ ஊடுருவும் படை அணியுடைய சிங்கள சிப்பாயாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆளாக இருக்கலாம். அவர் வந்து விடுதலை புலியுடைய பரிசீலனையோடு தான் உள்ள வந்திருக்கிறார். அது அவருடைய அந்த உடல் அமைப்பு. இப்படியான விடயங்கள் ஆவணப்படுத்தப்படுகிறது. இது மிக முக்கியம். அந்த கதையோடு சொல்லுகின்ற பொழுது அந்த நெரட்டிவ் என்பது என்ற அந்த விடயம் நினைக்கிறே சொன்ன அந்த எடுத்துக்கூறல், எங்களுடைய விடயத்தை சரியான முறையில் எடுத்துக்கூறல் என்பதை அவர் இந்த நூலிலே வந்து சரியாக செய்திருக்கிறார். அப்ப இப்படியான முறையில் ஒரு நூலை கொண்டு வருகிற பொழுது படங்கள், வரைபடங்கள், படங்களுக்கு பின்னால் உள்ள கதைகள், அங்கே இருக்கின்ற மனிதர்களுக்கும் சம்பவங்களுக்கும் கதைகளை கொண்டு வந்து கொடுத்து அதை ஒரு நூல் வடிவமாக்குகின்றது என்பது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். இது வந்து நீ தொகுத்து ஒரு நூல் வெளியிடுகிறோம் என்பதுடன் 10 பேரிடம் அப்படி நடந்த அங்க முதல் வேறு இடங்களில் வெளிவந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து நான் வெளியிட்ட மாதிரி வெளியிட்டு பெருமை தரலாம் புத்தகம் போடுவர்களும் இருக்கிறார்கள். பெரிய புத்தகங்கள் எல்லாம் பேர் வினாடி பண்றாங்க. அந்த புத்தகங்களில் இருந்து இது ஒரு மாற்றம் உருவாகும். ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்த ஒரு வரிசை அவரிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றோம். அதுதான் நான் அடுத்ததாக கையாள இருக்கிறேன். இதில் வந்து பலவிதமான படிப்பினைகளை இந்த நூல் எனக்கு தந்தது. இந்த படிப்பினைகளிலே முதலாவது கேள்வி, இந்த நூல் என்னத்தை செய்கிறது? இது வந்து ஒரு இனஅழிப்புக்கான சாட்சியமா? இது ஒரு இனஅழிப்பை நிறுவுவதற்கு உங்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக இருக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்கும். பல கருத்து வைத்திருப்பார்கள். எனக்கு தெரிந்தது, நான் என்னுடைய மதிப்பீட்டின்படி இது வந்து முள்ளிவாய்க்காலை தொடர்பாடுகிறது. கம்யூனிகேட்டிங் முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் என்றால் என்ன, எப்படி இருந்தது, என்ன நடந்தது என்பதை கம்யூனிகேட் பண்ணுறது. சட்ட ரீதியாக ஆதாரம் ஆவணப்படுத்தல், சாட்சியம் எல்லாம் முறைகள் இருக்கிறது. அவை வைக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இந்த நூல் என்பது கம்யூனிகேட்டிங் முள்ளிவாய்க்கால். அப்ப கம்யூனிகேட்டிங் முள்ளிவாய்க்கால் நாங்கள் எப்போது இந்த புத்தகத்தின் உணர்வு வருகிறது, காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தோடு நாங்கள்
சமாந்தரத்தை பார்க்கிறோம். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் காசா அண்ட் முள்ளிவாய்க்கால், இது அடுத்த மிக முக்கியமான விடயம். முள்ளிவாய்க்காலையும் காசாவையும் விளங்கிக் கொள்ளல். இந்த நூலை இங்க வாசிக்கின்ற பொழுது இன்றைக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற பல படிமங்கள் அப்படியே இங்கே இருக்கிறது. அப்ப அந்த படிப்பினை ஒன்று இங்கே இருக்கிறது. அது வந்திருக்கின்ற நேரம் இப்ப இதே மே மாதம் அங்கே ராஃபாவுக்குள்ளே அடுத்த கட்ட முள்ளிவாய்க்காலை போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற அந்த காலம். இதை பற்றி ஆழமான ஒரு ஆய்வு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையிலே பிப்ரவரி 4 இலங்கை சுதந்திர நாள் சொல்லப்படுகிற அந்த நாள் வந்து தமிழிலே ஒரு கட்டுரை நாங்கள் கொண்டு, நீளமான கட்டுரை, கொஞ்சம் வளமைக்கு மாறாக 20-30 நிமிடங்களில் வாசிக்கலாம். ஆனால் 20 மணித்தியாலம் தேவைப்படும். அங்கே தரப்பட்டிருக்கின்ற வீடியோ, முக்கியமான சில வீடியோக்கள் அங்கே தரப்பட்டிருக்கின்றன, வேறு வீடியோக்கள். இது வந்து ஒரு நெரேட்டிவ். நான் ஏற்கனவே சொன்ன அந்த நெரேட்டிவ் சியோனிசம் காணுகின்ற தோல்வி, ஈழத் தமிழர்களுக்கு உருவாக போகின்ற படிமை மாற்றம், சர்வதேச ரீதியான படிமை மாற்றம் என்றும் பாரடைம் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள். அப்படி அவர்களுடைய நடக்க இருக்கிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், உலகளாவிய ஒரு பெரிய படிமை மாற்றம் நடைபெறுகிறது. இன்று 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட அமெரிக்கர்கள் காசாவில் நடைபெறுவது இன அழிப்பு என்ற கருத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி கொடுத்து கொண்டிருக்கிறது, இன அழிப்பு செய்யவில்லை என்று சொல்லுகின்றது. இப்படியான ஒரு சூழல்ல 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட இளம் தலைமுறையினர் காசாவில் நடைபெறுவது இன அழிப்பு. ஹமாஸை கண்டிக்கக்கூடாது என்று கதைப்பவர்களே இருக்கிறார்கள். அதற்கு நியாயப்பாடுகள் எல்லாம் சொல்லுகின்றார். அமெரிக்கர்கள் யூதர்களை சொல்லுகின்றார். அப்போ படிமை மாற்றம் ஒன்று நடக்கிறது. அந்த இடத்துல எங்களுடைய நரேட்டிவை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் என்ற முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்கால் என்பது பலர் சொல்லுகின்றார்கள், காசாவிலே நடக்கிற விஷயத்தை வந்து போலதான் எங்களுக்கு நடந்தது. சரிதான், அது தெரியுது எங்களுக்கு. ஆனால் காசாவிலே செய்வதற்கான ஒரு பரிசோதனையாக, முன்னோடியாக எங்களுக்கு செய்யப்பட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோமா? அதான் நரேட்டிவ், எங்களுடைய நரேட்டிவ். இந்த விடயம் எங்களுக்கு நடந்தது. இதை செய்தவர்கள் பரிசோதித்திருக்கிறார்கள். எங்களிலே இப்படி செய்து முடிக்கலாம் என்ற அவர்கள் பெரிய சக்தி, பெரிய பெரிய விடயங்கள் செய்வார்கள். ஐநாவிலேயே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீனத்துக்கு ஒரு அரசு வேண்டும் என்பது. ஆனால் அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முடிவெடுத்திருக்கிறது. அப்போ அப்படியான விடயத்தை செய்வதற்கு முன்னோடியாக எங்களுடைய விடயத்தை அவர்கள் பரிசோதனைகளை செய்திருக்கிறார்கள். இந்த பலிக்கடா சொல்றது பயன்படுத்தினேன். அது எங்களுடைய தேசத்தையே அவர் பலிக்கடாக்கிறார் தங்களுடைய தேவைகளுக்காக. இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அது அந்த 30 வயதுக்கு கீழ்பட்ட அவ்வளவு இளம் தலைமுறைக்கும் போய் சேரும். நாங்கள் சொல்வதெல்லாம் செவுடன் காதில் ஊதிய சங்காயிட்டு என்று நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டு தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டு எங்களுக்குள்ளே குழுக்கள் வைத்து அடிபட்டுக் கொண்டு அஞ்சலி செய்வதை பற்றி கருத்து கொண்டிருக்கிறார்கள் பைத்தியக்காரர்கள். அத்தியாயத்தை முடித்து விடுங்கள், அஞ்சலியை செய்து இருக்கிறார், அஞ்சலி செய்து அவரை அந்த கதையை முடித்து விடுங்கள், அத்தியாயத்தை முடித்து விடுங்கள். இது யார் சொல்ற நரேட்டிவ்? எதிரிகளுடைய நரேட்டிவ், உளவுத்துறைகள் முன்வைக்கின்ற நரேட்டிவ். அப்ப போலியாக ஒன்றை கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்றை கொண்டு வந்தால் நாங்கள் அந்த டைகோட்டோமி என்று சொல்றோம், இரட்டை நிலை இருதலை கொடி நிலையங்கள் உருவாக்கினால் நாங்கள் உடனே மற்றதுக்கு போவோம். அப்ப நாங்கள் அஞ்சலி செய்வோம், அள்ளி மாலையை போடுவோம், வணக்கம் செய்வோம், கௌரவப்படுத்துவோம். இறைமையின் வடிவம், தமிழீழ இறைமையின் வடிவம் உயிரோடு இருக்கிறதாக இருக்க வேண்டும் என்றால் உடல் இருக்க வேண்டும் என்பதல்ல. நாங்கள் ஒத்துக்கொள்ள போவது, நாங்கள் மாலை போட்டு இதை நடத்தி காட்டப் போவதில்லை. உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டு நாங்கள் செய்ய வேண்டிய அஞ்சலியை செய்வோம். இந்த மன்னத்திடம் இருக்கிறதே, இதோடு ஈழத்தமிழர்கள், இதுதான் எங்களுடைய நரேட்டிவ். இன்று எதிரிகள் கொண்டு வந்திருக்கின்ற, உளவுத்துறைகள் கொண்டு வந்திருக்கின்ற தவறான நரேட்டிவ்களுக்குள்ளே எங்களுடைய சமூகம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பரோக்கியல் என்று சொல்வார்கள், பரோக்கியல் என்பதுதான் ஆங்கில சொல். எங்களுக்குள்ளே நாங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த நாங்கள் கண் திறந்து பார்க்கக்கூடாது. இதை பார்த்து விட்டோம்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் மற்ற இடத்துக்கு. அதை தடுப்பதற்கு எங்களுக்கு வேறு வழிகள் காட்டப்படும். ஆகவே இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிறைய தேவை. இதிலே அமைதியாக இருப்பவர்கள் தங்கள் கருத்தை சொல்லாமல் அமைதியாக இது இப்படியோ அது அப்படியோ பேசாமல் நாங்கள் இருப்போம் என்று இருக்கின்ற கட்டமைப்புகளும் இங்கே இருக்கிறது. மிக தவறான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருக்கிற நாடுகளிலே, இவர்கள் தங்களுடைய தலைமையை செயலகங்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகளிலேயே இந்த விடயங்கள் நடக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 2009 மே மாதம் நாங்கள் என்ன மனநிலையில் இருந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது டென்மார்க் என்ற நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பத்திரிகை பொலிட்டிக்கன் என்று சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கிறது, பிரதான பத்திரிகைகளில் ஒன்று. அந்த பத்திரிகைக்கு ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய அப்பாவின் அப்பா என்னுடைய அப்பாவுக்கு சொன்னார், என் இனத்தைச் சேர்ந்தவர்களையும் பலிக்கடாவாக்கி எதிரிகளையும் பலிக்கடாவாக்கினார் என் மகன், எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று என் அப்பாவின் அப்பா என் அப்பாவுக்கு சொன்னார். எப்போ சொல்லுகிறார்? மே மாதம் 2009 சரிதானே? அவர் என்ன மனநிலையில் இருந்து அதை சொல்லியிருக்கார் என்று நாங்கள் பார்க்கணும். இப்பொழுது அழைக்கிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதெல்லாம் தேவை. 2009 மே மாதம் 2 கிழமை இல்லை. அவர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றவர்கள் அவரை வைத்து காசு சேர்க்க போகின்றார்கள் இருப்பதாக சொல்லி என்றும் அதே பத்திரிகையை அவர் சொல்லுகிறார். ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அப்ப இவர்களை யார் தூண்டிவிட்டது? இவர்களே தூண்டப்பட்டார்கள். எவ்வாறு இப்படியான நெரேட்டிவ்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதையெல்லாம் அமைதியாக பலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய அத்தியாயங்கள் முடிக்கப்படவில்லை. தந்தை செல்வாருடைய அத்தியாயம் முடிந்தது, தலைவருடைய அத்தியாயம் முடிந்தது. அடுத்த அத்தியாயம் என்ன அத்தியாயம் நான் சொல்லுகிறேன்? நெரேட்டிவ் மீண்டும். அதாவது உங்களுக்கு தமிழர்களுக்கு நிறைய அநியாயங்கள் நடந்து விட்டது, உண்மைதான். அழிந்தோம், அழிக்கப்பட்டோம், எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறது. அதில் எங்களை சிங்கள தரப்பு வெளிப்படையில் இருக்கிறது தான், எல்லாம் சரி, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களுக்கும் அதே மாதிரி பொருளாதார பிரச்சனையோடு பெருசாக வந்து அடிச்சு இன்றைக்கு பிச்சைக்கார நாடாக போய் எங்களை நாட்டையும் கட்டி எழுப்ப முடியாமல் நாங்களும் அடி வாங்கிக்கிட்டோம். சரிதாங்க? அவர் என்ன சொல்றாங்க? சரிக்கு சரி, முடிஞ்சது, உங்களுக்கும் முடிஞ்சது, எங்களுக்கும் முடிஞ்சது, திருப்பி கட்டுவோம். எதை கட்ட போயினோம்? ஸ்ரீலங்கா. எந்த ஸ்ரீலங்காவை? மாவீரர்களுக்கோ அல்லது எங்களுக்கான உரிமைகளோ இல்லாத அதே பழைய ஸ்ரீலங்கா தான் கட்ட போயினோம். ஆனா எங்களை சேர்த்து வைத்து கட்ட போயினோம். அதுக்கு பொது வேட்பாளராக எங்களை போவோம். இதுவும் அவர்கள் போடுற நிறைக்கு. சரிதானே? அப்ப ஆரம்பத்திலே பொது வேட்பாளர் போட்டா நல்லா இருக்கும் போல இருக்கின்ற நான் கூட யோசிச்சேன். எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய இறைமை, எங்களுடைய விஷயங்களை வைத்து ஒரு ஆணையை, மக்கள் ஆணையை நிறுவலாம். ஒருவர் போய் அதை சொன்னார். நான் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அதாவது சுயநிர்ணய உரிமை கதைக்கின்றவர்கள் இறைமை என்பதை பெருசாக கதைப்பதில்லை. அப்படி இறைமை என்பதை கதைப்பவர்களும் 6ஆம் சட்ட திருத்தத்தை எதிர்த்து கதைப்பதில்லை. இப்படிதான் நிலத்தில் இருக்கிற அரசியல் இருக்கிறது. தந்தை செல்வா தலைவர் அதற்கு அடுத்த கட்ட அரசியலுக்கு எங்களிடம் ஒத்துழையாமை இயக்கம் வர வேண்டிய நேரத்திலே நாங்கள் ஒத்துழைக்கப்படுவதற்கு இமாலய பெருவிடம் வருகிறது. சரிதானே? இமாலய பெருவிடம் வருகிறது. இன்னொரு பக்கத்திலே பிரபாகரன் தமிழிடத்துக்காக போராடினார், நான் முழு இடத்துக்காகவும் போராடுகிறேன் என்று சொல்லுகிறவரும் எங்களிடம் இருக்கிறார். மீண்டும் எதிரியினுடைய நெரேட்டிவ் எங்களிடம் இருக்கிறது. அதே ஆட்கள் தான் பொது ஜனாதிபதி தேர்தல். நானும் அதை பார்த்து நான் லைக் கூட போட்டிருந்தேன். போட்டவர் நல்ல நல்ல கதைச்சின்ன மாதிரி இருந்தது. உடனே உணர்வுல போட்டேன். நான் பொதுவாக போடுறதில்லை, சமூக வலைத்தளங்களில் நான் இருக்கிறதில்லை. போடுறேன் என்ற உணர்வுகளை தூண்டப்பட்டு சிந்திக்காமல் சில விஷயத்தை நாங்கள் செய்திடக்கூடாது. ஆனால் பிறகு நான் யோசிக்கிறேன். யோசிச்சு கொண்டு வந்தால் இந்த பொது வேட்பாளர்கள் விடைகள் என்னவென்றால், இலங்கை அரசியலமைப்பை தமிழர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், இலங்கையுடைய மிலிட்டரி கமாண்டர் இன் சீஃப் யார்? ஒரு ஜனாதிபதி. கமாண்டர் இன் சீஃப். கமாண்டர் இன் சீஃப் பதவிக்கு தமிழரும் போட்டி போடலாம் என்று தமிழர்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார். சரிதானே?
அப்போ ஒரு கட்சி சொல்கிறது இந்த தேர்தலை புறக்கணிப்போம், ஆனால் மக்கள் அந்த கட்சிக்கு பின்னால் பெருமளவில் கிழக்கில எல்லாம் இல்லை. அப்போ பல போக்குறையில வாக்களிக்க போகிறார்கள். ஆகவே பொது வேட்பாளர் போட்டுத்தான் நாங்கள் எங்கள் அரசியலை முன்னெடுக்கணும் என்று மற்ற தரப்பு சொல்லுவோம். ஒரு தரப்பு இப்படி சொல்லுவோம், மற்ற தரப்பு அப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு தரப்பும் நேர்மையாக இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ரெண்டு தரப்பிலும் நேர்மை. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நரேட்டிவை இவர்கள் விட்டுவிட்டார். எங்களுடைய அந்த நரேட்டிவை விட்டு தொலைத்து விட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் குட்டிச்சுவராகிற வேலை செய்கிறார். இலங்கை தேர்தல் அரசியலுக்குள்ளே எங்களுடைய போராட்டத்தை அடகு வைத்து குட்டிச்சுவராக்கி ஒரு பிச்சைக்கார நாடாக போயிருக்கின்ற இலங்கை அரசை தட்டி எழுப்பி விடுகிற வேலைக்கு நாங்கள் இப்போ போகவில்லை. இப்போ நான் கேட்கிறேன், வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு விடயம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்ததை போல இப்போதைய சூழலில் என்ன செய்யலாம்? இப்போதைய சூழலில் என்ன செய்யலாம்? பிச்சைக்கார நாடாக இருக்கு இலங்கை. இலங்கையை திரும்பி பார்த்தது உலகத்தில் வேறு இடங்கள்லாம் கணக்கு பிரச்சனை நடந்து இலங்கை ஒன்றும் முக்கியமான இடம் இல்லை. சவுத் ஏசியா, தென்னாசியா என்பது உலக ஜியோபொலிட்டிக்ஸ்ல புவிசார் அரசியல் மிகவுள்ள போயிடுச்சு. சரிதானே? உலக சூழல் மாறி இருக்கு. இப்ப நாங்கள் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை போட்டது போல 14 வருடங்களாக என்ன செய்யலாம்? எதையும் செய்யவில்லை. காணாமல் போனவருக்கு தீர்வில்லை, இதற்கு தீர்வில்லை, அதுக்கு தீர்வில்லை. அரசியலமைப்பு எதுவும் எங்களை இதுவரை இருக்கிற 13 இல்லாமல் பண்றது பற்றி கைது கொடுக்கிற இந்த அரசாங்கத்தோடு இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த அரசியலமைப்போடு நாங்கள் முயற்சி செய்ய போவதில்லை. நாங்களே எங்களுக்கான அரசியல் கட்டமைப்பை போடுவோம். ஜனநாயக ரீதியாக மக்களை வாக்களிக்க. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எப்படி நியாயப்படுத்தினார்கள்? 77ஆம் ஆண்டு தேர்தலில் கொண்டு போய் அதை முன்வைத்து மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டார். அதே போல ஒரு பொது வேட்பாளர் தேவையில்லை. 10 பேர் விடுவோம், 10 தமிழர் விடுவோம் மாட்டாங்க. 10 பேரும் நான் சும்மா கதைக்காக சொல்லுறேன். நான் சொல்லுறேன் சொல்லி 10 பேரை விடுவோம். சரி, இந்த 10 பேர்ல யாரை தமிழ் மக்கள் கூட ஆதரிக்கிறார்களோ அவர் தான் தமிழ் மக்களின் ஜனாதிபதி. தமிழ் மக்கள் எங்கள் சார்பாக பேசுவார் சர்வதேச ரீதியாக என்றால் அந்த ஆணையம் மாற்றிவிடும். இப்படி செய்வதை விட்டுவிட்டு இந்த சிவில் சமூகங்கள் எல்லாம் போய் என்னென்றால் இந்த சுயநிர்ணய உரிமை பிச்சை கட்டு பெறப்படுமா ஜனாதிபதி தேர்தலில் பங்கெடுப்பது கூடாது என்று சொல்லி எல்லாம் வேற வேற கதைகள் சொல்றது. இதனுடைய பின்னுக்கு இருக்கிறவர்கள் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியும். நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், பலருடைய பேரை சொல்லாமல் தான் கதை கொண்டு போகிறேன். இந்த எங்களுக்கு யார் யாரெல்லாம் பின்னுக்கு இருந்தார்? இவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளுக்குள்ளே இருந்து வந்த அன்டி பிரபாகரங்கள். அவர் அப்படி யோசிச்சா நான் இப்படி யோசிக்கிறேன். நான் நிறுவ போகிறேன் என்ன, இலங்கை அரசியலுக்குள்ளேயே நாங்கள் போய் 13 நல்லது இல்லை, 13 தீர்வு இல்லை, ஆனால் 13 நாங்கள் இருக்க போகிறோம், 13 தான் நாங்கள் கேட்போம். இப்படி கதைக்கின்ற அரசியல் ஆய்வாளர்கள்லாம் இருக்கு. நம்ம கருத்துருவாக்கிகள் இவர்கள்லாம் அந்த நெரேட்டிவ் எப்படியா கொண்டு போகிறார்கள். இவர்கள் எதிரிகளுடைய உளவுத்துறைகளுடைய நெரேட்டிவ்களை இலகுவாக சாப்பிட்டு விட்டு அதை மக்களுக்குள்ள கொண்டு திணிக்கிறார். அப்ப நாங்க சிந்திக்கக்கூடாது, ஒத்துழையாமையாக நாங்கள் சிந்திக்கக்கூடாது, பலஸ்தீனம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கக்கூடாது, அமெரிக்காவில் இருக்கின்ற 30 வயதுகள் இருக்கின்றவர்கள் சிந்திக்கிற மாதிரி அந்த சிந்தனை கூட நாங்கள் போய்விடக்கூடாது. இந்த முள்ளிவாய்க்கால் என்ற அந்த நெருப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. நாங்கள் இணக்க அரசியலுக்குள்ளே போக வேண்டும். இலங்கை அரசியலமைப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக நெரேட்டிவை மாற்றுகின்றார். இந்த விடயங்களை நீங்கள் ஆழமாக பார்ப்பது தேவை இருக்கிறது. அதனால இந்த கட்டுரையை தயவு செய்து வாசியுங்கள். இந்த கட்டுரையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைத்திருக்கிறோம். இது ஆய்வு ரீதியாக என்பதை சீடித்து இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வழியால் அதை சிறு வாசிக்க காட்டுகிறேன். எதிரிகளை விட இரண்டகர்கள் ஆபத்தானவர்கள் என்பது பல போராட்டங்கள், எங்களுடைய போராட்டம் மட்டுமல்ல, பல போராட்டங்கள் தருகின்ற பட்டறிவு. ஆனால் இவர்கள் 2 தரப்பினரை விடவும் மிகவும் ஆபத்தை விளைவிப்பவர்கள் ஒரு புதிய தரப்பினர் உருவாகியிருக்கிறார்கள் 2009க்கு பிறகு. அவர்கள் யார் என்றால், எனக்கு பேர் கிடைக்கிறது, தமிழ் சொல் பெறவில்லை, ஆகவே நான் அதற்கு அந்த கோட்பாட்டுக்கு பேர் வைத்திருக்கிறேன். தொடை நடுங்கிகள். ஐயோ, நாங்கள் இனாடி கொண்டு சொல்லிவிடக்கூடாது, போர்க்குற்றம் என்று சொல்லுவோம். அப்படியும் பல தேவையான சரி, அது அந்த 13 நாங்கள் எதிர்க்கக்கூடாது, 13 அது வச்சுக்கொண்டு நாங்கள் போவோம். ஆனால் 13 தீர்வு இல்லைத்தான். சரியோ, இமாலய பிரகடனம் சரி, நாங்கள் கதைச்சு பார்ப்போம். சரியோ, இமாலய பிரகடனம் என்ன சொல்றது என்றால் அதுக்கு சொல்ற விஷயத்தை விடும்.
இமாலய பிரகடனத்தை செய்ய போகிறவர்கள் சிங்கப்பூர் தீர்மானத்துக்கு போனார்கள். சிங்கப்பூர் தீர்மானத்தில் ஓப்பனார்கள் நேரடியாக எழுதினவர்கள் இலங்கையில பௌத்தத்துக்கு முன்னுரிமை இருக்கு. இவர்களே எழுதினவர்கள் சுமந்திரன் பல பேர் இருக்கிறார்கள். சுரேந்திரன் எல்லாம் உலக தமிழர் பேர் அதெல்லாம் சேர்ந்து நோர்வேலுக்கு போனவர்கள் நண்பர்களாக இருக்கிறவங்க போய் எழுதிட்டு வந்தார். இதை நாங்கள் வெளியில போனோம். தமிழ்நாட்டில் வெளியில போட்டது போட்டோம்னா உலகம் முழுக்க இது போயிட்டு சிங்கப்பூர் தீர்மானம் இப்படி ஆபத்தான தீர்மானம் 10 அடிப்படை. ஏன்னா அப்ப எனக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்ப எல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க எப்படி எடுக்கிறாங்க. அவங்க தெரியாம செய்யறாங்க. இந்த சுவிஸ் நாட்டுல, பின்லாந்து நாட்டுல, நோர்வே நாட்டுல இருந்து கொண்டுதான் இமாலய பிரகடனத்துக்கு நிதி கொடுக்கின்ற 4-5 நிறுவனங்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. 4-5 நிறுவனங்கள் இமாலய பிரகடனத்துக்கு நினைக்கிறார்கள். ஒரு கோட்பாடு ஸ்டடி பண்ணியிருக்கார்கள். தமிழர்களை வைத்தே ஸ்டடி பண்ணியிருக்கார்கள். எப்படி அதை செய்கிறது இதுக்கான முன்னுதாரணம் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. கதைக்க முடியாது. கதைச்சால் என்ன? ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாமல் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஏதாவது கேஸும் வரலாம். ஏன்னா அவர்கள் அப்படிதான் இப்ப செய்யறவர் சொல்றாரு எங்களுக்கு நல்ல உதவி இல்லை நாங்கள். ஆனா அங்க டிக்கெட் போட்ட தொடக்கம் நிறைய காசு கொடுக்கப்பட்டது எல்லா வேலை திட்டமும் நடந்தது. நாளே சரிதானே? இது எல்லாத்துக்கும் தொடர்பு. உடக்கு வைக்கிறதுக்கும் போலியா ஒன்று வாரத்துக்கும் அல்லது வருதா போலியா எனக்கு தெரியாது. சரி, அவ்வளோ வந்திருக்கிறது அரசியல் விளங்காதது தெளிவாக தெரியும். சரியோ, எங்களுக்கு வந்திருக்கிறது உண்மையா பொய்யான்றது நான் தேவையில்லை. இதெல்லாம் கதைக்க வேண்டிய விஷயமே இல்லை. உண்மையா நாங்கள் எல்லாம் எழுதவே இல்லை. அந்த அளவுக்கு விஷயம் ஆச்சு. ஆனால் என்னத்துக்காக நான் சொல்றேன் என்றால் இந்த நெரேட்டிவ் எல்லாம் எதிரிகளும் எங்களை முடக்குபவர்களும் வைக்கின்றதுக்குள்ளே நாங்களாக போய்விடுகின்றதற்காக செய்யப்படுகின்ற விடயங்கள். இதற்குள்ளே அமைதியாக இருப்பவர்களும் போய் இதற்கு ஒத்துழைப்பத்தான் செய்கிறார்கள். ஆகவே இந்த தொடை நடுங்கித்தனம் என்பது என்ன என்பது வந்துதான் இந்த முக்கியமான விஷயம். எதிரியை விட இரண்டவர்களை விட ஆபத்தானவர்களாக இந்த தொடை நடுங்கிகள் வருகிறார்கள். இன்றைய ஈழத்தமிழர் அரசியல் கருத்துருவாக்கம் உள்ளிட்ட செயற்படு பரப்பு தொடை நடுங்கிகளால் நிரம்பி வருகிறது. இருதுருவ உலகோடும் கொண்டிருந்தது முந்தி. பிறகு அது ஒரு துருவ உலகம் தான் மாறுது அமெரிக்கான தலைமையில். அது இப்ப போய் 3 துருவங்களாக உலக அரசியல் பிரிஞ்சு வேகமாக நடக்கிற விஷயங்கள், நிறைய விஷயம் வேகமாக நடக்குது. இப்படி நடக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் நாங்கள் புரிந்து நாங்கள் என்ன மாதிரி எங்களுடைய விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்றதுல நாங்கள் சிந்திக்கப்படாது. வேற நேரட்டிவ்ல நாங்கள் இருக்கோம். அதுக்காக கனவேளையில் நடந்து கொண்டிருக்கு, அவசரப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு பின்னால் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் என்ன என்பதை பற்றின ஆய்வு மக்கள்கிட்ட பெற வேண்டும். பொதுவாக கருத்துருவாக்கிகளே தொடை நடத்திகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் கருத்துருவாக்கிகள் வழிநடத்தலை பார்க்க முடியாது. நாம் சுத்தமாக சிந்திக்கிறோம். அப்ப இப்படியான இடத்துல தான் சுயாதீனத்தன்மை என்பது முக்கியம். அந்த அமைப்பு சொல்கிறது, இந்த அமைப்பு சொல்கிறது, இந்த அறிக்கை வருகிறது, அந்த அறிக்கை வருகிறது என்றதுக்கு அப்பால் போய் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் நெரேட்டிவ் திருப்பி சொல்கிறேன். இந்திரா காந்தி எங்களுக்கு சார்பாக இருந்தார், ராஜீவ் காந்தி தான் எங்களுக்கு எதிராக வந்தார் என்ற ஒரு நெரேட்டிவை நாங்களும் நம்புகிறோம். நான் கூட ஒரு இடத்துல நம்பியிருக்கிறேன். இது தவறான நெரேட்டிவ். அமிர்தலிங்கத்தை இரண்டகராக்கியது, துரோகியாக்கியது இந்திரா காந்தி. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழிடம் முழு நாடு அமைக்க விடமாட்டோம், முழு தமிழிடம் அமைக்க நாங்கள் இந்தியா விடமாட்டோம். ஆகவே நீர் வேற விஷயத்தை யோசி என்று சொல்லித்தான் அமிர்தலிங்கம் மாற்றப்படுகிறார். அப்ப அதை அதுக்காக இனாடிப்பட்டு சொல்லி இந்திரா காந்தி சொன்னது என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கோம். இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய போய் அது ஆன்லைனா இருக்குது, ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காரு அந்த கதைத்த விடயங்கள். இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இனாடிப்பட்டு சொல்லக்கூடாது. 83ஆம் ஆண்டு இனாடிப்பட்டு சொன்னா கூட தமிழர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள், நாங்கள் இந்த இப்படியான சொற்களெல்லாம் பாவிக்க கூடாது. ஆனா நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இன அழிப்பு என்று இந்திரா காந்தி சொன்னோம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீளாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லா விடயங்களும் ஆதாரபூர்வமாக மீளாய்வு செய்யப்பட வேண்டிய இந்த நெரேட்டிவை எங்கள் தலையில் வைத்து இவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்வது. ஆகவே நாம் ஆழமாக கனவிடயங்களுக்குள்ள போக விரும்பவில்லை, அகலத்தை நீட்ட விரும்பவில்லை.
ஒரு ஊடகவியலாளராக சுரேன் கார்த்திகேசு தான் பார்த்த விடயங்களை நேர்மையான முறையில் ஒரு நெரட்டிவ் கூட தன்னுடைய நெரட்டிவ் கூட மேட்டா நெரட்டிவ் என்று சொல்றது ஃபோல்ஸ் நெரட்டிவ் சொல்லி நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்கிறதுல ஃபோல்ஸ் நெரட்டிவ்ஸ் பிழையான விடயங்கள். மேட்டா நெரட்டிவ் என்பது பெரிய நெரட்டிவ், எல்லாத்துக்கும் பெருசாகும். அதாவது இலங்கை அரசை இலங்கையுடைய இறைமையை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது ஜனநாயக ரீதியாக. இப்படியான சில நியாயப்பாடுகள் இருக்குது. இது மாதிரி தான் சில நிறைய விடயங்கள் சிக்கல்கள் இருக்குது. நெரட்டிவ்கள் பிழையான நெரட்டிவ். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படவில்லை. மீண்டும் சொல்கிறேன், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படவில்லை. ஆயுத போராட்டம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்படியான அறிவிப்பில் மேற்கொள்ளப்படவும் இல்லை. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன. ஆயுதங்கள் சைலன்சிங் த கன்ஸ் என்பது வேறு, சைலன்சிங் த ஆர்ம்ட் ஸ்ட்ரகிள் என்பது வேறு. ஆனால் நம்மவர்கள் இப்ப என்ன செய்தார்கள் என்றால் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது அதை கொண்டிருக்கிறார். சர்வதேச சட்டத்திலே லாஸ்ட் ரிசோர்ட்டாக ஆயுத போராட்டம் தான் செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச சட்டமே ஒப்புக்கொள்கிறது. அப்படியான விடயத்தை நிராகரிப்பதற்கு எங்களுக்கே உரிமை இல்லை. ஆகவே எவரும் சொல்ல தேவையில்லை ஆயுத போராட்டம் இனி சாத்தியம் இல்லை, அது நடக்காது, அது முடிந்து விட்டது, அந்த அது இல்லை என்று சொல்ல தேவையில்லை. அது ஓப்பனாக இருக்கட்டும். ஏனென்றால் அதற்கான எந்த வித விஷயம் நடைபெறவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஈபோ மக்கள் என்று சொல்லி நைஜீரியாவிலே போராடின ஒரு இனம், அவர் பியாஃப்ரா என்று சொல்றார். பியாஃப்ரா போராட்டம் 69-70 அவருடைய போராட்டம் உங்களை போல நசுக்கப்பட்டது. நசுக்கப்பட்ட போது 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சேர்த்து முள்ளிவாய்க்கால் சித்தோடு பல மடங்கு மக்கள் இறந்து பட்டினி உடம்புகளோடு பட்டினி சாவோடு ஆயுதங்களை கையிலே கொண்டு போய் எதிரியின் கையில காலடியிலே வைத்து விட்டு நாங்கள் சரணடைகிறோம் ஐயா என்று சரணடைந்து தான் அந்த போராட்டம் அழிந்து போனது. அந்த போராட்டம் 50 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2009 முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருந்த பொழுது எழுதினார்கள் என்னென்றால், நாங்கள் செய்ததை போன்ற தவறு நீங்கள் செய்துவிட வேண்டாம், சரணடைய வேண்டாம், போராட்டத்தை சரணடைய வேண்டாம், சரணடைய வைக்க வேண்டாம் என்ற சொல்லி அப்படி போராட்டம் சரணடையப்படவில்லை. முள்ளிவாய்க்கால் அதாவது எல்லாமே கட்டுக்கோப்பாக தான் நடந்திருக்கிறது கடைசி வரை. இதை நாங்கள் கேள்விப்பதில்லை. கொஞ்சம் இதை பற்றி ஐயங்கள் வந்தால் கேளுங்கள் பார்ப்போம். நான் இந்த புத்தகம் சம்பந்தமான படிப்பினைகளில் இறுதியான விடயங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் முள்ளிவாய்க்கால் காசான்ற விடயம் நாங்கள் சொல்லி பார்த்துருக்கிறோம். அதில் இந்த சுரேன் கார்த்திகேசு கொண்டு வந்திருக்கின்ற விடயத்தில் எனக்கு இன்னொரு சிந்தனை என்னென்றால், முள்ளிவாய்க்காலை தொடர்பாடுவோம் என்றால் வாகரையையும் நாங்கள் தொடர்பாட வேண்டும். ஏனென்றால் முள்ளிவாய்க்கால் நடக்கின்ற இணைப்பு நடக்க முதல் வாகரையில் அதே விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது 2007. அது எப்படி நடந்தது? அந்த கதைகள் வெளியே வர வேண்டும். இப்ப இவர் செய்தது போன்ற புத்தகங்கள் வாகரை சம்பந்தமாகவும் வெளிவர வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. என்றால் அதிலே பல கதைகள் இருக்கிறது, ஆபத்தான கதைகள் இருக்கிறது. இருப்படி சேனை என்ற ஒரு இடம் இருக்குது மட்டக்களப்பில். அங்க ஒரு வெற்றி சின்னத்தை இலங்கை ராணுவம் கட்டி வச்சிருக்கு. இந்த வெற்றி சின்னத்தை எங்க கட்டியது தெரியுமோ? லெப்டினன்ட் கர்னல் ஜீவன் என்கின்ற விடுதலை புலி போராளிக்காக எழுப்பப்பட்ட சிலை இருந்த இடத்துல கட்டியிருக்காங்க. 2007 கோட்டபாய ராஜபக்சவை திறந்திருக்காங்க. அதை இதுதான் இந்த இதில் என்ன சொல்லுது என்றால், நெகடகிற ஜனதா என்ற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஹிஸ்டரி இன் த ஈஸ்ட் என்று சொல்லிட்டு கீழே சொல்லுது கருப்பு ஜூலையில் இருந்து தங்கமான ஜூலைக்கு போனதை நினைவு கூறுகின்ற இடமா. கருப்பு ஜூலையில் இருந்து தாங்கள் பொன்னான ஜூலைக்கு போயிருக்கணும் 2007 இப்படி அங்கே நினைவு தூவி வைத்திருக்காரு. இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வாகரையை தொடர்பாடுதல் என்ற விடயத்தில் அதே போல அடுத்த விஷயம் படங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை கதைகளை அவர் சொல்லியிருக்கிறார். நான் இதற்கு ஆதாரங்கள் காட்டியிருக்கிறேன். அதே போல புள்ளி விவரங்களை காட்சிப்படுத்துறது இப்படியான விடயங்கள்லாம் இருக்கு. செய்ய வேண்டிய விஷயம். நாங்கள்
அவர் செய்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். செய்யாத விடயங்களையும் பொதுவாக விமர்சனம் பண்ணுறவர்களும் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படியான விஷயங்கள் தனி மனிதனாக அவருக்கு செய்வதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆனால் அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு அதை செய்திருக்கின்றார். இதை சொல்லி நான் இதோடு நிறைவு செய்கின்றேன். வேறு கேள்வி பதில்களை தான் நம்ம பிறகு பார்க்கின்ற பொழுது பார்ப்போம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.